வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். விண்வெளி நிலையத்தில் 286 நாட்கள் தவித்து வந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் நேற்று பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். உடல் நலம் சரியானதும் வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். மயிலாடுதுறை எம்பி சுதா மக்களவையில் மன்னார் வளைகுடா மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஏதேனும் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதா என்றும் கேள்விகள் கேட்டிருந்தார். ONGC நிறுவனத்துக்கு 2 ஆய்வு தொகுதிகள் வழங்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசால் பெட்ரோலிய ஆய்வு உரிமம் வழங்கப்படாததால் அது கைவிடப்பட்டது. 60 அகதிகளுடன் ஒரு படகு இத்தாலி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ராட்சத தாக்கி அந்த படகு நடுக்கடலில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 6 பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். 40க்கும் மேற்பட்டோர் கடலில் மாயமானதாக கூறப்படுகிறது. நியாயமான எல்லை நிர்ணயம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற வாசகம் அச்சிடப்பட்ட வெள்ளை நிற டிசர்ட்களை அணிந்து மக்களவைக்கு திமுக எம்பிக்கள் மாநிலங்களவைக்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் 10 திமுக எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்வது குறித்து நாளை காலை முடிவு எடுக்கப்படும் மாநிலங்களவை செயலகம் தகவல் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி கடந்த 3 ஆண்டுகளில் சென்ற வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு விவரங்களை வெளியிடுமாறு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய வெளியுறவு இணை மந்திரி பபித்ரா மார்கெரிட் மேற்கொண்ட பயணங்களுக்கான மொத்த செலவு சுமார் 258 கோடி என அவர் தெரிவித்தார்.